Success guaranteed. Success guaranteed. Fantastic morning everybody. நம்ம லைஃப்பில் எல்லாருமே சக்ஸஸை விரும்புகிறவங்க தான். சக்ஸஸை பார்த்து போகாத ஆளே கிடையாது. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரியலைன்னா அதை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கூட மேலே நம்ம போக முடியும். அப்படி நம்ம நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 3 விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னா, அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்வீங்க. பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. அப்படி ஆகும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யாரும் இல்லாமல் போகலாம். நீங்கள் அப்ரிஷியேஷனை எதிர்பார்க்குற ஆளாக இருக்கலாம். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களையே அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கிங்க. ஏன்னா சீக்கிரமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்னா அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இது இயற்கையின் நியதி. சீக்கிரமாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுல தான் நீங்கள் மேலே வர முடியும். ஸோ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், உங்களுடைய சக்ஸஸை பார்த்து நீங்கள் அடுத்த அடி எடுத்து வச்சு போகணுன்னா, டேப் ஆன் யுவர் ஓன் ஷோல்டர்ஸ் அண்ட் சே யூ ஆர் தி பெஸ்ட், யூ டிட் இட், லெட்ஸ் பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லி நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களை அப்ரிஷியேட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வேறு யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய மனசே, சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான இன்னொரு டெக்னிக் தான், அந்த அப்ரிஷியேட் பண்ணுற அந்த மனசுக்கு ஒரு கேரக்டரை நீங்கள் கொடுக்குறது. நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்குங்க. அந்த அப்ரிஷியேட் பண்ணுற மனசுக்கு ஒரு கேரக்டர், ஒரு பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரோட உரிமையை நீங்கள் கொடுக்குறது. அந்த உரிமையை நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லது செய்யும்போது அந்த கேரக்டர், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வர அந்த கேரக்டர் உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே ஒருவேளை இது நமக்கு பண்ண போகிற சரியாக இருக்குமோ இல்லை தப்பாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அது சரியில்லை, அது தப்பு தான். சரியாக இருக்கிற எந்த விஷயத்தையுமே மனசு அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் அ லிவிங் கேரக்டர் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் நேம் தி பர்சன் ஆர் தி கேரக்டர் அஸ் அப்ரிசியேஷன். அந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிற கேரக்டர் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் விக்ட்ரியை பார்த்து போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நெக்ஸ்ட்டு 2வது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லக் இஸ் நாட் லக். லக் இஸ் நாட் லக். அது எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் ஒரு வேளை சக்ஸஸாக ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் உங்கள் பின்னாடி என்ன சொல்லலாம், அது லக்குடா, லக்கால் அவன் ஜெயித்தான், லக்குனால அவனுக்கு அது கிடச்சிச்சு, இல்லைன்னா அவன் கிடச்சிருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்குங்க, அதை கேட்டு நீங்கள் துவண்டு போகாதீங்க. ஏன்னா லக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. உங்களால் லக்கை வாங்க முடியுமா? உங்களால் லக்கை மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. லக்கை வாங்கவும் முடியாது, மெஷர் பண்ணவும் முடியாது.
நீங்கள் லக்கு தான் உங்களை மேலே கொண்டு போச்சுன்னு மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் நினச்சிக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலில் போய் தன்னுடைய புக்ஸை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான்னு வச்சுக்குவோம். அந்த புக் செல்லிங் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். அங்கே போய் இவனோடைக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் அங்கே போய் அந்த புக்கை செல் பண்ணுறான். செல் பண்ணி இவனுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. மேபி அவனுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க லக்குனால தான் கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்க கூட இவனோட வீடை சுற்றி இருக்கிறவங்க இவன் அடுத்த லெவல் போகிறத பார்த்து பிடிக்காம ஜெலஸ்னால லக்குனால தான் அவனுக்கு அப்படி கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்களுடைய முயற்சி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அந்த சக்ஸஸை உங்களால் கெயின் பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒருவேளை அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்கன்னு யோசிங்க. காலையில் எழுந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிருப்பீங்க. பேக்கில் புக்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த புக்ஸுக்கான கொட்டேஷன் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு வேளை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தேவைன்னா அது மெயில் ஐடியில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பீங்க. உங்களை பர்சனலாக க்ரூம் பண்ணியிருப்பீங்க. பைக்கில் பெட்ரோல் போர் பண்ணியிருப்பீங்க. பம்ப் பண்ணியிருப்பீங்க. பம்ப் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு டைமுக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. சேர்ந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்பாயின்மெண்ட் ஏர்லியராக வாங்கியிருப்பீங்க. இல்லை அப்பாயின்மெண்ட்டு கேட்டு வெயிட் பண்ணியிருப்பீங்க. திரும்ப அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பேசி இந்த புக்ஸில் இவ்வளோ யூசஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இவ்வளோ ஃபீடு பண்ணும், நாலேஜை கெயின் பண்ணுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி நீங்கள் அந்த புக்கை செல் பண்ணியிருப்பீங்க. அவங்கள அந்த ஆர்டரை எடுத்திருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் லக்குன்னு சொல்லலாம்? சான்ஸே இல்லை. லக் இஸ் நாட் லக். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ஒருத்தன் இங்கே ஊர்லேயே இருப்பான், வெளிநாட்டுக்கு போவான் ஷிப்பில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. அங்கே போய் 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வருவான். வரும்போது ஒரு புதிய காரை வாங்கிட்டு அங்கே ஒரு ஊரில் எல்லாம் சுற்றுவான். ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்பான், ரிலேட்டிவ்ஸை போய் பார்ப்பான். இதை பார்த்து ஜெலஸ் ஆகிறவன், பொறாமப்படுறவன், அவனுக்கு நேரம் வந்துச்சு, அவனுக்கு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே பாராட்டுறதுக்கு மனசு கிடையாது. இதே லக் அப்படி இல்லை, ஜெலஸ் இப்படி இதை டைரெக்டாக சொல்கிறதுக்கு பயப்படாதவன் என்ன சொல்லுவான்? அவன் அங்கே போய் என்ன பண்ணானோ, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணானோ, இவ்வளோ பைசா எப்படி உண்டாக்க முடிஞ்சிச்சு, இவ்வளோ நாளில் எப்படி இவனால் சேமிக்க முடிஞ்சிச்சு, ஏதாவது இல்லீகல் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி டைரெக்டாக பேச முடியாதவன் ஜெலஸில் பொறாமையில் என்ன சொல்லுவான்? லக்குன்னு சொல்லுவான். ஸோ லக்கு நினச்சி நீங்கள் உங்களுடைய முயற்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற எந்த முயற்சியுமே லக்கில் வராது. லக் இஸ் நாட் லக். கண்டிப்பாக உங்களுடைய ட்ரைனால தான் அது நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். லக் இஸ் நாட் லக். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரை டு ரீச் தி சக்ஸஸ். நம்பர் 3, இந்த சாண்ட். ஒருத்தனுக்கு மண் தேவையாம். மண் தேவைங்கிறவன் உடம்பு ஃபுல்லாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க. நானும் ஒருத்தங்க எங்களுடைய சார் என்கிட்ட சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கிட்டு ஆத்தங்கரையில் போய் புரண்டாலும் ஒட்டுற அளவு தான் ஒட்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கிட்டு ஆத்தங்கரையில் போய் புரண்டாலும் எந்த அளவுக்கு மண் ஒட்டணுமோ அந்த அளவுக்கு தான் ஒட்டும். ஒரு வேளை ஜாஸ்தியாக ஒட்டணும்னா நம்மளுடைய உடம்பு பருமன் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒருத்தனுக்கு அப்படி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவேன். இதை கேட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிட்டு, இப்போ நானே எண்ணெயை வச்சுக்குவோம், எங்கள் சார் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மண் தேவைங்கிறதுக்காக உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு போய் மண்ணில் போய் புரண்டா எனக்கு தேவையான மண் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டு பயன்படுத்த முடியுமா? முடியாது. நோ யூஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஆனால் அதே இடத்துல அந்த மண் அது தேவைன்னா நமக்கு ஷவல் தேவை, ஸ்பேடு தேவை, அப்படின்னா மம்புட்டி. ஸோ இது இருந்துச்சுன்னா, ஒரு பேஸ்கெட் இருந்துச்சுன்னா நம்ம போய்
வெட்டி பேஸ்கெட்டில் போட்டு அள்ளி போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் தேவைக்கு. அதுவும் ஒரு கூடையோ 2 கூடையோ, ஐ மீன் ஒரு பேஸ்கெட்டோ 2 பேஸ்கெட்டோ லாரி எடுத்துகிட்டு போய் அள்ளி கொண்டு வருவேன்னா அது இல்லீகல் ஆயிடும். ஸோ எதை நீ பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஸோ பிளான் பண்ணணும், நீ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். உனக்கு சக்ஸஸ் தேவைன்னா டே பிஃபோர். சிலவங்க சொல்லுவாங்க, நான் அடுத்த நாளை பற்றி பயப்படுறதில்ல, கண்ணை முழிச்சாதான் என்ன நடக்குன்னே தெரியும். கண்ணை முழிச்சாதான் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்னா என்ன நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன கிடைக்கணுங்கிறத நீ ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சாதான் அதுபடி அடுத்த நாள் ப்ரொசீட் பண்ண முடியும். கண்ணை முழிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுவேன், இல்லைன்னா முயற்சி பண்ணேங்கிற சந்தோஷத்துலையாவது நீ போய் சேரலாம். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். நீ பிளான் பண்ணேன்னா உன்னுடைய நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீ போவ. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீ போகும்போது உன்னையே நீ அப்ரிஷியேட் பண்ணிக்குவ. அப்படி அப்ரிஷியேட் பண்ணி கிடைக்கிற வெற்றியை லக்குன்னு சொல்லாத, உன்னுடைய முயற்சின்னு சொல்லு. முயன்றால் முடியாதது இல்லை தோழர்களே, அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. முயன்றால் முடியாதது இல்லை தோழர்களே, வெற்றி நிச்சயம். சக்ஸஸ் guaranteed. All the very best. Let's break a leg.